தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 25 வயதில் அமைச்சராகின்றார். 25 வயதில் அமைச்சராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கிறது. திமுக மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் என நம்பிக்கையில் உள்ளது. 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என நம்புகிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் இந்த 3 கட்சிகளுமே ஆட்சியை பிடிக்கும் என தெரிவிக்கிறது. கருத்து கணிப்பு என்று சொன்னால் ஏதாவது ஒரு கட்சியைத்தான் அனைவரும் ஆட்சியை பிடிக்கும் என கூற வேண்டும். ஆனால் பல்வேறு ஊடகங்களும் பல்வேறு கட்சிகளை ஆட்சியை பிடிக்கும் என்று கூறுவதால் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் உண்மையா பொய்யா என்று யோசிக்க வைக்கிறது. இந்த சூழ்நிலையில் திமுக மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்ற நம்பிக்கையில் உள்ளது. கொடைக்கானல் சென்று ஓய்வெடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடைக்கானலில் அமைச்சரவை பட்டியலை தயார் செய்துள்ளார். பல கிளம் அமைச்சர்களை, வயது மூத்த அமைச்சர்களை வீட்டுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளார். ஒரு இளம் வயது பெண்ணை அமைச்சராக்க முடிவு செய்துள்ளார். திமுக ஆட்சி அமைத்தால் 25 வயது பெண் அமைச்சராகிறார். ஆம், அவிநாசி தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் கோகிலாமணி, திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தனி தொகுதி வேட்பாளர் டாக்டர் கோகிலாமணி, வயது 25, ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அரசு மருத்துவராக பணியாற்றியவர். ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்கிறார். இவர் 25 வயது இளம்பெண் ஆவார். இவரை தமிழக அமைச்சரவையில் அமைச்சராக்க மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். 25 இளம் வயது பெண்ணுக்கு அமைச்சராகும் வாய்ப்பை மு.க. ஸ்டாலின் கொடுக்கிறார். அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்பார் என கூறப்படுகிறது. தற்பொழுது திமுகவில் 80 வயதுக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் 10 பேர் உள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் ஓய்வு கொடுக்க திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். தற்பொழுது அவிநாசி தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் கோகிலாமணி அவர்களை 25 வயது பெண்ணை அமைச்சராக்க மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். இது திமுக இளைஞரணிக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது.